நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஏசப்பா உங்களை என்னை இந்த நாளில் நினைத்திருக்கிறார். ஆகவே தான் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நம்மளை நோக்கி பார்க்க யாரும் இல்லையே, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நம்ம கண்ணீர் துடைக்க யாரும் இல்லையே, நம்ம கூட இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்து நம்மளை விட்டு ஓடி போகிறார்களே, நம்ம தனிமையில் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறோமோ என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வேலையில் நீங்கள் ஆவியில் கலங்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் தான் ஆவியானவர் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த விசாரிக்கிற தகப்பன் யார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை விசாரிக்கிறவர் யார், நம்மளை கண்ணீரை துடைக்கிற தகப்பன் யார், நம்மளை போதித்து நடத்துகிறவர் யார் என்று சொல்லி நீங்களும் நானும் அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கவலைகளை எல்லாம் விட்டு நம்மளை நீக்கி நம்மளை சமாதான சந்தோஷத்திற்குள்ளாக தேவன் உங்களை என்னையும் இந்த நாளில் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார்.